சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். குண்டோதரன் ஒரு ஒற்றன் மாதிரி அங்க வந்து நிக்கிறாரு. குண்டோதரனை பார்த்த உடனே வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிக்கு பயங்கரமா கோபம் வருது. இவன் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறான், இவனை விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல குண்டோதரன் கிட்ட இருந்து ஒரு ஓலை இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்து காட்டுறாங்க புலிகேசி கிட்ட. அந்த ஓலையில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, பாண்டிய மன்னனுக்கு காஞ்சியில இருந்து அந்த ஓலை எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி பாண்டிய மன்னன் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியோட சேரக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த ஓலைய அவர் கொண்டு வந்ததை பார்த்த உடனே ரொம்பவே கோவப்பட்டுடுறாரு புலிகேசி. அடே ஒற்றா, வாதாபி புலிகேசியுடன் விளையாட வந்திருக்கிறியா? கொண்டு போங்க இவனை, இவனுடைய கண்களை பிடுங்கிட்டு கழுத்தை வெட்டி கழுகுக்கு போடுங்க அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. இப்படி கொடூரமான ஒரு ஆணைய பிறப்பிச்சதுக்கு அப்புறமா புலிகேசியின் கழல் போல சிவந்த கண்கள் குண்டோதரனை அப்படியே உற்று நோக்கின. அப்போ திடீர்னு கோபம் தணிந்து அளவில்லாத ஆச்சரிய குறி அவருடைய கண்கள்ல தென்பட்டது. என்ன காரணம்னா, குண்டோதரனை வீரர்கள் இழுத்துட்டு போக முயன்ற சமயத்துல குண்டோதரனின் தலை விசித்திரமான சில சமிக்ஞைகளை செஞ்சது. உற்று பாக்குறாரு புலிகேசி. ஸ்வஸ்திக சின்னம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்னத்தை தலையினாலே செஞ்சு காட்டுறாரு குண்டோதரன். இதை பார்த்த உடனே புலிகேசி நில்லுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த ஒற்றன் கிட்ட நான் இன்னும் சில விஷயங்களை கேட்கணும், இவனை இங்க தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் கூடாரத்துக்கு வெளியே போங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. குண்டோதரன் மட்டும் புலிகேசி முன்னாடி இப்போ நிக்கிறாரு. குண்டோதரனை பார்த்து ரொம்ப சாந்தமான குரல்ல புலிகேசி, அப்பா நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற, அந்தரங்க செய்தி எதுவும் கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை குண்டோதரன் காட்டினதுனால தெரிஞ்ச ஆள் தான் போல அப்படின்னு நினைச்சு புலிகேசி சாந்தமா பேசுறாரு. குண்டோதரனும் சொல்றாரு, மகாபிரபு நான் பிக்ஷு கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறேன், செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, என்ன செய்தி அப்படின்னு பரபரப்பா கேக்குறாரு புலிகேசி. சிம்மாசனத்துல இருந்து அப்படியே துள்ளி குதிச்சு எந்திரிச்சிட்டாரு. சீக்கிரம் சொல்லு, பிக்ஷு எங்க இருக்காரு, சௌக்கியமா இருக்காரா, ஏன் இவ்வளவு நாளா இந்த செய்தியும் அனுப்பல, உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு புலிகேசி சரமாரியா கேள்விகளை அடிக்கிட்டே இருக்கிறாரு. குண்டோதரன் ஒரு மாதிரி விம்மக்கூடிய குரல்ல, சத்யாச்சிரயா என்னுடைய குருநாதர் காஞ்சியில பல்லவனின் சிறையில இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே புலிகேசி, ஆஹா, நான் உயிரோட இருக்கும்போது பிக்ஷு சிறையில இருக்கிறதா, என்ன அவமானம், காவி துணி அணிந்த பிக்ஷுவை சிறையில எடுக்கக்கூடிய அளவுக்கு மகேந்திர பல்லவன் இவ்ளோ நீசன் ஆகிட்டானா அப்படின்னு சீர்றாரு. அப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்லு, அவர் எப்படி சிறைப்பட்டாரு, நீ எப்படி அவரை பார்த்த, அவர் உனக்கு என்ன செய்தி சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, மகேந்திர பல்லவன் அவருடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் எல்லாரையும் ஒரு சுரங்க மண்டபத்துக்குள்ளதான் பிடிச்சு சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அங்கதான் பிக்ஷுவையும் பார்த்தேன். அவர் உங்களுக்கு 4 முக்கியமான செய்திகளை சொல்லி அனுப்புனாரு. அந்த செய்திகளை உங்ககிட்ட சொல்லணுமே அப்படின்னு தான் என்னுடைய உயிரை இவ்வளோ நாளும் நான் பிடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என் உயிருக்கு எதுவும் ஆனா கூட எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு 4 முக்கியமான செய்திகளை புலிகேசி கிட்ட சொல்றாரு குண்டோதரன். முதல்ல என்ன அப்படின்னா, மதுரை பாண்டியனை நம்ப வேண்டாம், மகேந்திர பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் ஏதேதோ அந்தரங்கமான ஓலை போக்குவரத்துலாம் நிகழ்ந்தது, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ துரோகமா சூழ்ச்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு பிக்ஷு நினைக்கிறாரு. அதனால நீங்க பாண்டியன் கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. 2வது செய்தி, கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன் தான் பிக்ஷுவை மகேந்திர பல்லவனுக்கு காட்டி கொடுத்து அவரை சிறைப்படுத்துறதுக்கு காரணமா இருந்தவன். நீங்க மட்டும் வாதாபிக்கு திரும்பி போக முடியாம செஞ்சுட்டா அவருடைய மருமகன், அதாவது உங்க தம்பி விஷ்ணுவர்த்தனை சளுக்க சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தி ஆக்கிடுவான் அப்படின்னு துர்விநீதன் அந்தரங்க ஆசை கொண்டிருக்கிறாரு. சமயம் நேர்ந்தா துரோகி துர்விநீதனுக்கும் தக்க தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. 3வது முக்கியமான விஷயம் பிக்ஷு தெரிவிக்க சொன்னது என்னதுன்னா, மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கு ஏதோ இல்லாததும் பொல்லாததும் எழுதி ஓலை அனுப்பியிருக்கிறதா தெரியுது. 4வது எல்லாத்துக்கும் முக்கியமா புத்த பிக்ஷு சொல்லி அனுப்பிய விஷயம் இதுதான். ஹர்ஷவர்தனர் சிற்பங்கள் சித்திரங்கள் மாதிரி கலைகள்ல அதிக பற்றுள்ளவர். மாமல்லபுரத்துல மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தனனை அழைத்து காட்டுறதுக்காக அற்புதமான சிற்ப வேலைகளை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான். நாம படையெடுத்து போகும் பொழுதோ இல்ல இந்த சிற்ப வேலைகளுக்கு நம்மளால ஏதாவது ஒரு கெடுதல் நேர்ந்ததா தெரிஞ்சாலோ அத மகேந்திர பல்லவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு நம்மள ஹர்ஷவர்தனனுக்கு எதிரியா மாத்தி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் புலிகேசி தான் அப்படின்னு பட்டம் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த காரணம் கொண்டும் சிற்பங்கள் சிலைகளுக்கு எந்த சேதமும் விளையாம பாத்துக்கணும். இந்த 4 செய்திகளையும் தான் புத்த பிக்ஷு உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு குண்டோதரன். சொல்லிட்டு அழவும் செய்யறாரு. அடே என்னாச்சு, ஏன் அழுற அப்படின்னு புலிகேசி கேக்குறாரு. அதுக்கு குண்டோதரன் சொல்றாரு, என்னைக்கு உங்களுடைய சளுக்கற்படை காஞ்சி மதிலை தாண்டி கோட்டைக்குள்ள பிரவேசிக்குதோ
அன்னைக்கே சிறைப்பட்டிருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் எல்லாரையும் கழுவில் ஏற்றி கொல்ல போறதா மகேந்திர பல்லவன் சொல்லியிருக்கிறானா. இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு பிக்ஷு சொன்னாரு. ஆனாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க என்னுடைய மனம் கேட்கல. என்னுடைய குருநாதர் நான் பிறந்து வளர்ந்த காஞ்சி நகரின் நார் சந்தியில கழுவுல ஏற்றப்பட்டு காக்கை கழுகுகளால கொத்தப்படுவார் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு தாங்க முடியாம அழுகையே வருது அப்படின்னு பயங்கரமா அவர் மனசை மாத்திர மாதிரி என்னெல்லாமோ பேசுறாரு. ஆனா இவ்வளோ நேரம் குண்டோதரன் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. புத்த பிக்ஷுவினுடைய ஆளே கிடையாது. அவரு நம்ம மகேந்திர பல்லவர் தான் இவரை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் புத்த பிக்ஷு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே புலிகேசி அது எல்லாத்தையுமே நம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டு புலிகேசி குண்டோதரனை பார்த்து, நீ எப்படி பிக்ஷுவை சந்திச்ச, எப்படி கோட்டைக்கு வெளியே வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு குண்டோதரன் திருப்திகரமான மறுமொழி சொல்றாரு. அதனால புலிகேசிக்கு குண்டோதரன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் திரும்ப பிக்ஷு கிட்ட போய் உன்னால செய்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. திரும்ப போறது என்னுடைய உயிருக்கு அபாயம்தான், இருந்தாலும் இந்த உயிரை பத்தி இனிமே எனக்கு என்ன கவலை, நீங்க போக சொன்னா நான் போறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, நீ கட்டாயம் திரும்பி போகணும். போய் பிக்ஷு கிட்ட இன்னொரு 10 நாளைக்குள்ள காஞ்சி மாநகரத்துல நானே அவர் வந்து நேர்ல பாப்பேன் அப்படின்னு சொல்லணும். எது நடந்தாலும் என்ன கேள்விப்பட்டாலும் அவர் கொஞ்சமும் கலங்க வேண்டாம், எல்லா விவரங்களையும் நான் நேர்ல வந்து சொல்றதா நீ சொல்லணும். உன்னால முடியுமா அப்படின்னு புலிகேசி கேக்குறாரு. பிக்ஷுவ 10 நாட்கள்ல நேர்ல பார்க்க போறதா புலிகேசி சொன்ன உடனே குண்டோதரனுக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனுடைய முகத்திலையும் கண்கள்லையும் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ஆச்சரியத்தின் அறிகுறி தெரிஞ்சது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா காஞ்சி நகரின் தெற்கு கோட்டை வாசலையும் மதிலையும் காவல் புரிஞ்ச வீரர்கள் எல்லாரும் திடீர்னு குண்டோதரன் மாதிரியே ஆச்சரிய கடல்ல மூழ்கி போனாங்க. காரணம் என்னன்னா, அந்த கோட்டை வாசலுக்கு எதிரே அகழிக்கு அந்த கரையில வராக கொடி பிடித்த தூதர்கள் 2 பேர் குதிரை மேல எந்த ஆயுதங்களும் இல்லாம வந்து நின்னு அவங்க கொண்டு வந்திருந்த ஒரு கொம்பை வாயில வச்சு பூம் 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 அப்படின்னு ஊதுனாங்க. அவங்க தோற்றமும் அந்த கொம்பின் முழக்கமும் அவங்க சமாதானத்தை நாடி வந்திருக்கக்கூடிய புலிகேசியின் தூதர்கள் அப்படிங்கறத எடுத்து காட்டின. ஆஹா, இதென்ன விந்தை! வாதாபி சக்கரவர்த்தி சமாதான தூது அனுப்பியிருக்கிறாரா? இதென்ன கனவா நனவா அப்படின்னு காஞ்சிக்கோட்டையை காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அளவில்லாத வியப்பை அடைந்தாங்க. நம்ப முடியாத அந்த அதிசய செய்தி அதி சீக்கிரத்துல மந்திராலோசனை மண்டபத்துல இருந்த மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியையும் வந்து சேர்ந்தது. வெள்ளை கொடியை நீட்டிட்டு புலிகேசி இப்போ சமாதான உடன்படிக்கைக்காக வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி மகேந்திர சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருச்சு. மகேந்திர சக்கரவர்த்தி மந்திராலோசனை மண்டபத்துல எல்லாரையும் கூட்டி உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க கிட்ட அவர் சொல்றாரு, சபையோர்களே, இன்னைக்கு மாலை சபை கலையக்கூடிய சமயத்துல முக்கியமான ஒரு செய்தியை எதிர்பார்ப்பதா சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்குது. மந்திரிகளே, அமைச்சர்களே, தளபதிகளே, எல்லாரும் கேளுங்க. வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திட்டாரு, சமாதானத்தையும் ஸ்நேகத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மகேந்திர பல்லவர் தன்னோட கையில இருந்த ஓலையை தூக்கி காட்டின உடனே சபையில நிறைய பேரு பயங்கரமா சிரிக்கிறாங்க. நிறைய வியப்பொலிகள், குதூகல சப்தங்கள் எல்லாமே கேக்குது. இதுக்கடையில நரசிம்ம பல்லவர் மட்டும் அதுல விருப்பம் இல்லாதவர் மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அவருக்கு போர் புரியணும் அப்படிங்கிறது தான் விருப்பம், சமாதானமாகறதுல விருப்பம் இல்ல. கொஞ்ச நேரம் சபையில நிறைய கலகலப்பா இருந்தது. அப்புறம் பிரதம மந்திரி சாரங்க தேவப்பட்டர் எந்திரிச்சு நின்னு, பல்லவேந்திரா, இந்த விஷயத்துல உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாரு. அப்ப சக்கரவர்த்தி, பட்டரே, என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கணுமா? அவசியத்துக்கு மேல ஒரு வினாடி கூட யுத்தத்தை நடத்துறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஒரு உயிரேனும் வீணாக சேதம் அடைகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்த கோட்டைக்குள்ள இருந்த நாம எல்லாரும் கூடிய வரையில ஒரு குறையும் இல்லாம சௌகரியமா இருக்கிறோம். ஆனா கோட்டைக்கு வெளியே கிராமங்கள்லயும் பட்டணங்கள்லயும் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டு மக்கள் பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நிலையில அனாவசியமா யுத்தத்தை வளர்த்துறதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல. அதோட ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியையே போர்க்களத்துல புறம் காட்ட செய்த வீராதி வீரனாகிய புலிகேசி மன்னன் யுத்தத்தை அவராவே நிறுத்திட்டு வலிய வந்து சமாதானத்தை கோரக்கூடிய இந்த சமயத்துல நாம அதை எதுக்காக நிராகரிக்கணும்? என்னுடைய அபிப்பிராயம் அவருடைய கோரிக்கையை ஒப்புக்கொண்டு சமாதானத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சக்கரவர்த்தி சொல்லிட்டு நிறுத்தின உடனே சாரங்க தேவப்பட்டர், பல்லவேந்திரா, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் எங்களுக்கு சில ஐயப்பாடு இருக்குது. வாதாபி சக்கரவர்த்திய காஞ்சி நகரத்துக்குள்ள ஒரு விருந்தினரா வரவேற்கணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அது சரியான காரியமா அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்குது. வாதாபி மன்னன் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகன், அசுர குணம் படைத்தவன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
காஞ்சிய பார்க்க வர்றதா அவர் சொல்லி அனுப்புனதுல ஏதாவது அந்தரங்க சூழ்ச்சி இருக்கும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. மகேந்திர பல்லவர் புன்னகையோட சொல்றாரு, சாரங்கதேவரே, முன் ஜாகிரதையுள்ள மதி மந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்க சொன்னீங்க. யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஆனா வாதாபி அரசர் கேட்டிருக்கிறதுல ஒரு விதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமே இல்ல. அவருடைய யானைப்படை, காலாட்படை எல்லாத்தையும் காஞ்சிக்கு 2 காத தூரத்துக்கு அப்பால் அனுப்ப அவர் சம்மதிச்சிட்டாரு. அவருடைய முக்கியமான மந்திரிகள் 10-15 பேரோட நிராயுத பாணியாதான் அவர் காஞ்சிக்குள்ள வரப்போறாரு. சபையோர்களே, நம்மேது இவ்ளோ நம்பிக்கையை வச்சு அவர் செய்தி அனுப்பியிருக்கிறாரு. அவர் மேல நாம எப்படி சந்தேகப்படலாம்? அதனால யுத்தமா சமாதானமா, இத பற்றி மட்டும் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் உங்களோட கருத்து என்னவோ அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நரசிம்ம பல்லவருக்கு மட்டும் அதுல விருப்பமே இல்ல. அவருடைய கருத்தையும் அவர் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதையும் தாராளமா சொல்லு நரசிம்மா அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே நரசிம்ம பல்லவர், தந்தையே, உங்களையோ இங்க இருக்கக்கூடிய பெரியவர் யாரையோ அவமதிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாது. பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையும் உலகம் என்னென்னைக்கோ அவமதிக்காம இருக்கணும் அப்படின்னு தான் கவலைப்படுறேன். வாழையடி வாழையா தொண்டைமான் இளந்திரையன் காலத்திலிருந்து வந்த வீர பல்லவ குலத்தின் பெருமையை பற்றி நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கிறீங்க. பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இப்படிலாம் செஞ்சதுண்டா? போர்க்களத்துல எதிரியின் படைகளுக்கு புறங்காட்டி பின்வாங்கி வந்ததுண்டா? பகைவர்களின் படையெடுப்புக்கு பயந்து கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருந்ததுண்டா? கடைசியா இப்போ பல்லவ நாட்டுக்குள்ள படையெடுத்து வர துணிந்த பாதகனோட சமாதானம் செய்து கொள்ள போறதா சொல்றீங்க. பல்லவேந்திரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்த போது பல்லவ சக்கரவர்த்தி பயந்து கோட்டைக்குள்ள புகுந்துகிட்டாரு. கடைசி சரணாகதி அடைந்து சமாதானம் செஞ்சுக்கிட்டாரு. அப்படிதானே உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. புலிகேசி சமாதானத்தை வேண்டி தூது அனுப்புனா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பாண்டியனும் சோழனும் சேரனும் களப்பாளனும் பல்லவர்களை பார்த்து நகையாடுவாங்க. உலகம் உள்ள வரைக்கும் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மறையவே மறையாது. இப்படி மாமல்லர் கேட்பவரின் மன உணர்வுகளை தூண்டக்கூடிய வீரமுள்ள வார்த்தைகளை பேசிட்டு இருக்கும் பொழுது சபையில கலகலப்பு ஏற்பட்டது. மாமல்லரின் வார்த்தைகள்ல உண்மை இருக்குது அப்படின்னு ஆமோதிச்சு எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. மகேந்திர சக்கரவர்த்தி மாமல்லரோட பேச்சுக்கு நடுவுல குறுக்கிட்டு, மகனே, உலகம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பைத்தியக்கார உலகம் கிடையாது. மனிதர்கள் எல்லாரும் அவ்வளவு முட்டாள்களும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதுக்காக நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது. அவசியம் இல்லாத போது யுத்தம் நடத்தவே முடியாது. லட்சக்கணக்கான வீரர்களின் உயிரை வீண் வீம்புக்காக பலி கொடுக்க என்னால முடியாது. காரணம் இல்லாம நாட்டின் பிரஜைகளை சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்கவே மாட்டேன். மாமல்லா, இந்த பல்லவ சிம்மாசனத்துல நான் ஏறின போது, என்னுடைய மணிமகுடம் என் தலையில் சூட்டப்பட்ட போது, இந்த செங்கோலை முதலாக என்னுடைய கரத்தில் நான் ஏந்திய போது, இந்த நாட்டு மக்களின் உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பேன், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம தடுப்பேன் அப்படின்னு நாடறிய சபதம் செஞ்சேன். வெறும் வீம்புக்காகவோ உலகத்துல இருக்கக்கூடிய மூடர்கள் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவோ அந்த சபதத்தை என்னால கைவிட முடியாது அப்படின்னு கம்பீரமான குரல்ல தலை நிமிர்ந்து சொன்னாரு. அப்படி சொல்லி முடிச்சுட்டு சபையோர் எல்லாரையும் பார்த்து, சபையோர்களே, உங்க சம்மதத்தை எதிர்பார்த்து நான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னாடியே மறுமொழி அனுப்பிட்டேன். அவருடைய சமாதான தூதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை காஞ்சி மாநகரத்துக்குள்ள நம்ம விருந்தினரா வரவேற்க மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிட்டேன். அப்படி நான் கொடுத்த வாக்கை இனிமே என்னால மீற முடியாது அப்படிங்கிறாரு. மாமல்லர் இப்போ முன்ன விட அதிகமான பரபரப்போட, அப்பா, இது என்ன? பல்லவ வம்சத்தின் கொடிய சத்ருவ நம்ம தலைநகரத்துல வரவேற்கிறதா? புலிகேசிக்கு உபசாரமா? யுத்தத்தை நிறுத்த சமாதானம் செஞ்சுக்கிறதோடு நிறுத்திக்கோங்கப்பா. வாதாபி படை இந்த நாட்டை விட்டு ஒழிற வரைக்கும் நாம கோட்டைக்குள்ள வேணா ஒளிஞ்சிட்டு இருப்போம். ஆனா வாதாபி புலிகேசியோட நமக்கு சிநேகிதம்லாம் வேண்டாம். வைஜெயந்தி பட்டணத்துக்கு நெருப்பு வைத்த பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு அலறாரு. முடியாது மாமல்லா, பல்லவ குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்கை மீறுறது வழக்கமே இல்ல. புலிகேசிய நான் வரவேற்றே ஆகணும் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். தந்தையே, வாதாபி சக்கரவர்த்திய நீங்க வரவேற்றே ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்க. புலிகேசியும் நானும் ஒரே நேரத்துல இந்த நகரத்துக்குள்ள இருக்க முடியாது. புலிகேசி உள்ள வரும்பொழுது நான் வெளியே போயிருவேன். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாரு